உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தக்காளி சட்னி. இது இந்த ரோட்டு கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் செய்வாங்க. அந்த சட்னியில் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கற்பனையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இந்த சுவையான சட்னி, தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. அதில் ஆள்னு இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தடைப்படாமல் கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 10 பூண்டு பல். இதை இடிச்சிக்கணும். 1/2 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனு கடுகு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, எண்ணெய், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், உப்பு, கடுகு. இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மூணையும் நம்ம மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது, அப்படியே திப்பியாக தான் இருக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை போட்டுங்க. இப்போ நம்மள்ட்ட கருவேப்பிலை இல்லை. அடுத்தது இந்த இடித்து வச்ச பூண்டு, நல்லா வதக்கணும். அடுத்தது இந்த மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கலாம். இருக்கட்டும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை இந்த மாதிரி எந்த அளவுக்கு குறவரப்பாக அரைக்கணும். இப்போ நான் இவ்வளோ குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். எல்லாமே பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் போடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருணும். இப்போ நல்லா வதக்குங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட ஒரு பச்சை மிளகாவோ இல்லை மிளகாத்தூளை போட்டுங்க. இதில் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. அது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிட்டு அப்படியே தண்ணியாக ஊற்றிக்க வேண்டியதான். இது ரொம்ப வித்தியாசமான சட்னி. இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா சுருண்டு வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. நம்ம அந்த சட்னியை திறந்து பார்க்கலாம். நல்லா சுருண்டு அம்சமாக வந்திருக்கு. செம்ம வாசனையாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எல்லாம் திக்காக்கி இருந்தால் கூட ஆக்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வந்து இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். கருவேப்பிலை தான் நம்ம போடல, நீங்கள் கருவேப்பிலை போட்டுங்க. நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். அதிக ஆயிலெலாம் கிடையாது, ஆனால் சுவையில் இதை அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். மாதிரியே நல்ல மணமாக இருக்கும் இந்த சட்னி. அதுதான் ஒரு பிரமாதமாக இருக்குது. சுவையான ரொம்ப வித்தியாசமான இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை
தட்டி விடுங்க. அதில் ஆளுங்கிறத அதையும் டச் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவில் தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவில் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.